என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். பஞ்சபக்ஷி பெயர் சித்தாந்த பதிப்பகத்தில் இந்த பெயருக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த பெயரை ஒரு மனிதனுடைய அடையாளம் பெயர் மட்டும்தான். இந்த பெயரை வச்சு நம்ம பல விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும். இப்போ நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பஞ்சபக்ஷி பெயர் சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு பெயர் நாம் வைக்கிறது கிடையாது. நம்மை படைத்த தெய்வம் முன்னதாகவே எழுதப்பட்டது தான் நம்முடைய பெயர். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆன்மாவுக்கு பெயர் வச்சு ஆன்மாவுக்கே பெயர் வச்சுருவாங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு நம்ம தாயுடைய கருவறையில் நம்ம உள்ள அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போதே நம்மளுக்கு பெயர் வச்சிருவார் கடவுள். உயிர் வந்தோடனே வச்சிருவார். அதுதான் நம்மளுக்கு அந்த நேரத்தில் பல பேர் சொல்லுவாங்க. குழந்தை பிறந்தோடனே ராமசாமி வெய்யி, குப்புச்சாமி வெய்யி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. கடைசியாக ஏதோ ஒரு சீட்டு போட்டு குலுக்கி போட்டு ஏதோ ஒரு பேர் எடுத்துருவாங்க. அந்த பேர் தான் வைப்பாங்க. அது கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது தான் பேர், நாமளே வைக்கிறது கிடையாது. அப்போது மனிதனுடைய அடையாளம் பெயர். மனிதனுடைய வாழ்க்கைக்கு உதவுவது எண்ணங்கள். மனிதனுடைய வாழ்க்கையை வீழ்த்துவதுக்கு என்ன காரணம்? இவர்களுடைய கர்ம வினைகளும் சேர்ந்து, இவங்களுக்கு குட் கர்மாவாக இருந்தால் ஓகே, இவங்களுடைய கர்மாவோட சேர்த்து மற்றவங்களுடைய கர்மாவும் இவங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வீழ்ச்சி அடையும். அப்போது நிதானமோடு இருக்கணும். வாழ்க்கையில் நிதானம் தவறி இருக்கக்கூடாது, நிதானத்தோடு இருக்கணும். அப்போ இந்த நிதானம் தவறினா, பொறுமை இழந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அங்கேயும் வீழ்ச்சி. அப்போ இந்த பஞ்சபக்ஷி பெயர் சித்தாந்தத்தில் நம்ம அந்த பேரை வச்சு நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல நிற்க முடியும். எப்படி இந்த பேரை வச்சு நம்ம நிற்க முடியும்? இப்போது கிரகங்கள் தான் நம்மளை வழிநடத்துதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறேன். பஞ்சபூதங்கள் நம்மளை வழிநடத்துதுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு லக்ஷ்மி அப்படிங்கிற பேர் வச்சுக்கோங்க, திருமண வாழ்க்கை கேள்விக்குறி. திலகவதி அப்படிங்கிறது அம்மா வீட்லேயே காலம் போயிடும். சரஸ்வதி அப்படிங்கிற பேரில் சரஸ்வதி இருக்கிற இடத்துல கலகம் இருக்கும். அப்போ கீதா அப்படிங்கிற பேரில் உடல் வலிமை இருந்தாலும் உள்ளம் பலவீனம் அடைஞ்சிருக்கும். அப்போ ஜெயந்தி அப்படின்னு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய தாயின் பேச்சை கேட்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கையை இழந்திருப்பாங்க. இப்போ செந்தில்குமார்னு எடுத்துங்க, இவங்க தன்னுடைய டென்ஷன்னாலேயே பல விஷயங்களை இழந்திருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை, இவங்களுடைய உடல் ஆஸ்மா இவங்களுக்கு அல்லது மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தால் அதுக்கு காரணம் இவங்களுடைய சிந்தனைகள் தான், இவங்களுடைய தேவையற்ற மனக்குழப்பங்கள் தான். இப்படி பெயருக்கு இவ்வளோ வலிமை உண்டு. அப்போ இவங்களை இப்போ கார்த்தின்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க. இந்த கார்த்தின்னு ஒரு பேர் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 பேர் இருக்குது. அப்போ அந்த 10 பேருக்கு ஒரே மாதிரி பலன் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. முன்னாடி அவங்க அப்பாவோட இன்சியல் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அந்த ஊரோட இன்சியல் போட்டிருப்பாங்க. அப்போ அப்பா, தாத்தா, அதுக்கப்புறம் அப்பா, அப்புறம் இந்த பையன். அப்போ 3 தலைக்கட்டாக இதில் வந்துடும். அப்போ அப்பாவோடைய இன்சியல் தான் முன்னாடி போடுவாங்க. அப்போ அப்பாவோடைய இன்சியல் பீன்னு வச்சுக்கோங்க, பி கார்த்தின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு பலனை கொடுக்கும். அல்லது ஆர் கார்த்தின்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஆர் வந்தாவே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அவங்க ஜமாளிச்சுட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கிற சக்தி இருக்கும். இதெல்லாம் நம்ம அந்த பேர் வச்சு நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அப்போ இந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்போட இந்த கிரகங்கள் நம்மளுடைய பேரை எல்லாமே சேர்த்து நம்மளை வழி நடத்துது. அப்போ பேர் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? நீங்கள் தொழில் செய்கிறதுக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்குன்னு ஒரு பேர் வைக்கணும். அது எப்படி வைக்கணும்? அது வளர்ச்சி வரும் வரை வைக்கணும். இப்போ நீங்களாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டலில் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு அது சிரிப்பாக தான் இருக்கும், ஆனால் வாங்க சாப்பிடலாம், அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குறிக்கக்கூடிய ஒரு பெயர். இப்போ சொல்லுவாங்க, இப்போ பேருனால இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. நீங்கள் என்னுடைய பதிவுகளாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. ஒவ்வொரு பேரை வச்சு உங்களுக்கு 9 நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் 12 ராசி கட்டங்களும் இங்கே தான் இருப்பாங்க. இந்தந்த கர்ம வினைகள் தான் நீங்கள் ஆள போகிறீங்கிறது ஈஸியாக பஞ்சபக்ஷி பெயர் சித்தாந்தத்தில் பிரசனத்தில் ஈஸியாக எடுத்துடலாம். அந்தளவுக்கு அதிக ஆற்றல் இந்த பஞ்சபக்ஷியில் உண்டு. இதெல்லாம் தானாக வர்றதில்லைங்க. இது பிரபஞ்ச சக்தி ஆற்றலோடு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த பதிவெல்லாம் கடைசி வரைக்கும் பாருங்கள், பயன்பெறுங்க.